கங்குவா படத்திற்கு எதிராக திட்டமிட்டே அவதூறு பரப்பப்படுகிறது என நடிகை ஜோதிகா வேதனை தெரிவித்துள்ளார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் கங்குவா படம் கடந்த 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. திஷா பட்டானி, பாபி தியோல் ஆகியோர் நடித்துள்ள இந்த திரைப்படம் மொத்தம் 10 மொழிகளில் வெளியானது. இதனை ஞானவேல் ராஜா தனது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மூலமாக தயாரித்திருந்தார். இந்த நிலையில் நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா இந்த படம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கங்குவா படம் குறித்து சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் சினிமாவை நேசிப்பவராக நான் சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். முதலில் சூர்யாவை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழ் சினிமாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் உங்கள் கனவை நனவாக்கியுள்ளீர்கள். கண்டிப்பாக கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் சப்தம் பிரச்சனையாகவே இருக்கிறது. 3 மணி நேரம் வெளியான படத்தில் ஒரு அரை மணி நேரம் தான் அப்படி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் இதுபோல் கேமரா பயன்பாடுகளை பார்த்ததே இல்லை. பெரிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் நன்றாகவே இல்லாத படங்களுக்கு கூட இத்தகைய விமர்சனங்கள் வந்ததில்லை. ஆனால் ஊடகங்களில் இருந்து கங்குவாக்கு எதிராக இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளேன். பெண்களை இழிவாக சித்தரித்து இரட்டை அர்த்த வசனங்களை கொண்ட படங்களுக்கு கூட இப்படி விமர்சனங்கள் வந்ததில்லை. 3Dயை உருவாக்க படக்குழு எடுத்த முயற்சிக்கும் கைத்தட்டல்கள் கிடைக்க வேண்டிய நிலையில் முதல் ஷோ முடிவதற்கு முன்பே முதல் நாள் கங்குவாவுக்கு இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது வருத்தமளிக்கிறது. கங்குவா டீம் பெருமையாக இருங்கள். எதிர்மறையாக கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமாவை உயர்த்துவதற்கு வேறு எதுவும் செய்யப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார்.